நம்மளுடைய அஸ்டோனியா ஒன் லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு 5 வகையான கோர் பிரின்சிபலை உள்ளடக்கி நாம் தயாரிக்கிற ஒவ்வொரு கேப்சூலும் ஒவ்வொரு டேப்லெட்டும் இருந்ததாகவும், அது நம்மளுடைய ஆன்டி ஏஜிங், நம்மளுடைய வயதாகும் தன்மையை தள்ளி போட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவையாக இருக்கு. ஜென்ரலாக நமக்கு ப்ரோபயோட்டிக் எவ்வளவு அவசியம்னு ஊட்டச்சத்து துறையில் கவனம் செலுத்துகிற எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய குடல் சம்பந்தமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நம்மளுடைய மூளை சம்பந்தமான திறனை மேம்படுத்துறதுக்காகவும், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி ப்ரோபயோட்டிக். இதை நம்மளுடைய ஒவ்வொரு கேப்சூல்கள்லையும் நம்ம கம்பெனி உறுதி பண்ணுறாங்க. ரெண்டாவது, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒரு செல்லை நம்ம பாதுகாப்பதன் மூலமாக தான் நம்மளுடைய உறுப்புகளை பாதுகாக்க முடியும். உறுப்புகளை பாதுகாக்கிறதன் மூலமாக தான் நம்மளுடைய மண்டலங்களை பாதுகாக்க முடியும். அந்த வகையில் நம்மளுடைய ஒவ்வொரு செல்லையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து தான் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். இதை நம்மளுடைய ஒவ்வொரு கேப்சூல்கள்லையும் ஒவ்வொரு டேப்லெட்டுகள்லையும் நிலைநிறுத்துறாங்க நம்ம கம்பெனி. மூணாவது கோர் பிரின்சிபலாக நம்மளுடைய அங்கங்களை, ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்கிற அல்லது பழுதிலிருந்து அந்த ரிவர்ஸ் பண்ணுகிற, அதாவது திரும்பி கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும், பழுதடைந்த ஒவ்வொரு உறுப்பையும் திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஆயுர்வேதா மூலக்கூறுகளுக்கு இருக்கு. இதை ஒவ்வொரு கேப்சூல்கள்லையும் பிரதானமாக பயன்படுத்துறதன் மூலமாக ஒரு நம்பகமான சப்ளிமெண்ட்ரி கம்பெனியாக நம்ம கம்பெனி இருக்கு. நான்காவது கோர் பிரின்சிபலாக ஒவ்வொரு விட்டமின்ஸும் மினரல்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ஒவ்வொரு கேப்சூல்கள்லையும் விட்டமின் மினரல் இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங்கை நம்மளுடைய ஒவ்வொரு கேப்சூல்கள்லையும் பயன்பாட்டில் கொண்டு வர்றாங்க. இந்த 5 வகையான பிரின்சிபலை பேஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்டை தயார் பண்ணுறதுனால நம்மளுடைய ஒவ்வொரு கேப்சூலும் ஒவ்வொரு டேப்லெட்டும் உறுதியான ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பாலிசியில் இந்த மாதிரி 5 வகையான கோர் பிரின்சிபலோட இன்கிரியன்ஸை சேர்க்கும்போது உலக அளவில் பிரசித்தி பெற்ற, உலக அளவில் கிளினிக்கல் ட்ரையல் முடித்த இன்கிரியன்ட்டுகளை மட்டுமே நம்ம பயன்படுத்தணும். அதில் பேட்டன்டட் இன்கிரியன்ட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் நாம் ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். அப்படிங்கிற பிரின்சிபலோட இங்கே பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு கேப்சூல்கள்லையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்கிரியன்ட்ஸ் எல்லாமே கிளினிக்கலி ப்ரூவனாகவும் அதே சமயத்தில் பேட்டன்டட் ப்ராடக்டாகவும் நம்ம பார்த்துருக்கோம். மெயினாக சொல்லணும் அப்படின்னா குர்குமின் C3, அதாவது மஞ்சள்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பயோகெமிக்கல். இது சபின்ஷா கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனி தான் என்னுடைய தரம், அந்த குர்குமினுடைய உறுதித்தன்மை, குவாலிட்டி அஷூரன்ஸ், இது எல்லாமே உறுதி செய்யப்படுது. ரெண்டாவதா பயோபைப்பரின், மிளகுலேருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட். இதுதான் மருத்துவ பொருள். இதை சமிலாப்ஸில் இருந்தோம். அதே மாதிரி NMN சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஏஜிங் இன்கிரியன்ட்டை உத்தீவர் அப்படிங்கிற நிறுவனத்தில் இருந்தோம். KSM 66 அங்கிருந்து அஸ்வகந்தாவையும், கொலஜனை இஞ்சா அப்படிங்கிற நிறுவனத்தில் இருந்தோம். குவாட்டர்ஃபோலிக், அதாவது ஃபோலிக் ஆசிட குவாட்டர்ஃபோலிக் அப்படிங்கிற நிறுவனத்தில் இருந்தோம். ஒவ்வொரு
இன்கிரண்ட்டும் யார் உலகத்தில் நம்பர் ஒன்னோ அவங்கக்கிட்ட இருந்து மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் குவாலிட்டியான இன்புட்டை கொடுக்கும்போது குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்மளுடைய இன்கிரண்ட்டை குவாலிட்டியாக கொடுத்தா வெளியில் வரக்கூடிய அவுட்புட் குவாலிட்டியாக வரும் அப்படிங்கிற உறுதியான பிரின்சிபலோட நம்மளுடைய நிறுவனம் ஒவ்வொரு கேப்சூலையும் ஒவ்வொரு டேப்லெட்டையும் இந்த கோட்பாடுகளோட தயாரிக்கிறாங்க. அடுத்தது WLB. WLB அப்படிங்கிறது பெண்களுக்கான உணர்வுகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட்டு. இது முழுக்க முழுக்க ஹார்மோனல் பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் பெண்களுடைய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை போக்குறதுக்காகவும் இது பெண்மையை மேம்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்னு ஒரே வரியில் சொல்ல முடியும். மெயினாக சொல்லணும் அப்படின்னா பெண்மையை மேம்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்னு நம்ம சொல்லலாம்.